நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போருக்கு பதிலாக பகடையாடுதலை வைக்கலாம் என்று சொன்னதுமே பீஷ்மர் கோபத்தில் குதிக்கிறார். ஆனால் போரை தவிர்ப்பதற்கு இதை தவிர வேறு வழியில்லை என்பதனால் பிறகு சம்மதிக்கிறார். இந்த பகடையாடுதலே துரியோதனனை காப்பாற்றுவதற்காகத்தான். ஏனென்றால் இளைய யாதவரை மானுடர் யாராலும் வெல்ல முடியாது என்பதுதான். அது மட்டும் அல்லாமல் குறைந்தது 20 வருடங்களுக்கு இந்த போரை நாம் தள்ளி போட முடியும் என்று இருவரும் நம்புகிறார்கள். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 71. பீஷ்மர் விதுரர் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே கூச்சலிடத் தொடங்கிவிட்டார். கையிலிருந்த அம்பை வீசிவிட்டு அவரை நோக்கி விரைந்து காலடி எடுத்து வைத்து, என்ன சொல்கிறாய் மூடா? இதையா அந்த முடவன் உன்னிடம் சொல்லி அனுப்பினான்? என்னவென்று நினைத்தான்? அஸ்தினபுரியின் அரசகுலத்துடன் விளையாடுகிறானா அவன் என்று கூவினார். இல்லை, இது ஒருபோதும் நிகழப்போவதில்லை. குருவின் குருதி வழி வந்தவர்கள் களிமகன்கள் போல் சூதாடி இழிவு சூட மாட்டார்கள் என்றார். அப்படியென்றால் போர்தான். நான் அனைத்து வழிகளையும் எண்ணிவிட்டேன் என்றார் விதுரர். பீஷ்மர் தோள் தளர, ஆனால் சூதாடுவதென்பது என்ற பின் பெருஞ்சினத்துடன் அப்பால் நின்றிருந்த ஏவலனிடம், அம்புகளை பொறுக்கி அடுக்கும் மூடா, என்ன செய்கிறாய் என கையை ஓங்கியபடி சென்றார். அவன் பதறி பின்னால் ஓடினான். அருகில் இருந்த பீடத்தில் வைக்கப்பட்டிருந்த மரக்குவளையை தட்டி ஓசையுடன் உருளவிட்டார். திரும்பி, விதுரா, சூதாடுவதென்றால் என்னவென்று அறிவாயா என்றார். ஆம், அறிவேன். ஆனால் சூதாட்டத்தில் அஸ்தினபுரிக்கு ஒரு தொல் மரபு உள்ளது. ஹஸ்தி அமைத்த 12 படைக்களம் இங்கே இருந்திருக்கிறது. அதை பிரதீபர் இடித்தழித்தார் என்று பீஷ்மர் கூவினார். ஆம், நான் பகடையாடுவது சிறப்பு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் மீண்டும் ஆடும்போது அது நாம் தொடங்கிய புதிய வழக்கம் என்று எவரும் சொல்ல முடியாது என்று சொல்கிறேன் என்றார் விதுரர். வேண்டுமென்றால் ஒரு பூசகன் வெறியாட்டெழுந்து சொல்லட்டும். தன் மைந்தர் பூசலிடுவதை ஹஸ்தி விரும்பவில்லை என்று 12 படைக்களத்தை மீண்டும் அமைத்து பகடையாட்டம் நிகழும்படி அவர் ஆணையிடட்டும். பீஷ்மர், வெறும் சூழ்ச்சிகள், நான் அதை சொல்லவில்லை என்றார். ஆனால் அவரது குரல் தணிந்து விட்டது. நம்முன் வேறு வழி இல்லை. வேறு எந்த போட்டி என்றாலும் அது பீமனும் துரியோதனனும் நேரில் மோதிக்கொள்வதாகவே அமையும் என்றார் விதுரர். இருவரில் எவர் உயிரிழந்தாலும் அது தீரா வஞ்சமாகவே எஞ்சும். பீஷ்மர், அதற்காக மாவீரர் வழிவந்த நம் குடியினர் வணிகர்களைப் போல் அமர்ந்து பகடையாடுவதா? இழிவு என்றார். அது சூதர் பாடலாக வாழும். நம் கொடி வழியினர் நம்மை அதன் பொருட்டு வெறுப்பார்கள். விதுரர், போர் நிகழ்ந்து உடன் பிறந்தார் கொலையுண்டால் அதைவிட பெரிய இழிவு நம்மை சூழும். நம் கொடி வழியினர் மூதாதையரின் பழி சுமந்து வாழ்வார்கள் என்றார். பீஷ்மர் கால் தளர்ந்து ஒரு பீடத்தில் அமர்ந்தார். பெரிதொரு வழியை சகுனி சொன்னார் என அவர் விழிகளை நோக்கி சொன்னார் விதுரர். நீங்கள் தருமனிடம் சென்று அவன் அஸ்தினபுரியின் வேள்வி புறவையை வணங்கி திரையளிக்க வேண்டும் என ஆணையிடலாம். அனைத்தும் முடிந்துவிடும் என்றார். ஒரு கணம் பீஷ்மர் கண்களில் சினம் எழுந்தணைந்தது. கைவீசி அதை விலக்கிவிட்டு தன்னுள் ஆழ்ந்தார். ஒருவேளை உங்கள் ஆணையை தருமன் ஏற்கலாம் என்றார் விதுரர் சினத்துடன் தலை தூக்கி. அறிவிலியே, ஏற்க வேண்டியவன் அவனா என்ன? அவள் அல்லவா என்றார். ஆம், திரௌபதி ஏற்க மாட்டாள் என்றார் விதுரர். திரௌபதி ஏற்றாலும் பெருதை ஏற்க மாட்டாள் என்றார் பீஷ்மர். விதுரர் அவள் பெயரை அப்படி சொன்னதை கேட்டு ஓர் ஒவ்வாமை தன்னுள் எழுவதை உணர்ந்தபடி பேசாமல் நின்றார். மேலும் இவன் கொள்ளும் இந்த கொந்தளிப்பு எதற்காக? வெறும் முறைமைக்காக இந்திரபிரஸ்தத்தின் அரசனும் இளவரசர்களும் வந்து வணங்கி நிற்க வேண்டும் என்பதா இவன் விழைவு? அதை அவர்கள் ராஜசூய பந்தலில் பல முறை செய்துவிட்டனர். இவன் விழைவது பாஞ்சாலி வந்து இவன் அவையில் குறுநிலத்து அரசியாக ஒடுங்கி நிற்க வேண்டும் என்பதல்லவா? அவளை சிறுமை செய்து செருக்கி எழ வேண்டும் என்றுதான் அங்கனும் விழைகிறான். ஆம் என்றார் விதுரர். அது நிகழாது என்றார் பீஷ்மர். இளைய யாதவன் அதை ஒப்ப மாட்டான். இவர்கள் சற்றே அடங்க வேண்டும். வேறு வழியே இல்லை. விதுரர், போர் முரசுகள் சித்தமாகிவிட்டிருக்கின்றன. இத்தருணத்தில் எவர் சென்று சொல்ல முடியும்? எந்த அடிப்படையில் என்றார். ஒரே அடிப்படைதான். இந்திரபிரஸ்தம் அஸ்தினபுரியை விட வல்லமை மிக்கது.
எவ்வகையிலும் அவர்களுக்கு இவன் நிகரல்ல. யாதவர்களின் செல்வமும் பெரும் படையும் இந்திரபிரஸ்தத்துடன் இணைந்துள்ளன. ஒரு போர் நிகழ்ந்தால் அஸ்தினபுரி வெல்லாது, ஐயமே இல்லை என்றார் பீஷ்மர். விதுரா, இந்த சத்திரியர் எவரும் புதிய நாடுகளை புரிந்து கொண்டவர்கள் அல்ல. நான் அந்நிலங்களில் அலைந்திருக்கிறேன். அவர்களுக்கு மண்ணும் கடலும் வழங்கிய வாய்ப்புகள் எளியவை அல்ல. அந்நாடுகள் அப்பெயலை வேர்களால் உண்டு எழுந்து தழைத்து பேருருவாக நின்றிருக்கின்றன. போர் என்பது முதன்மையாக கருவூலங்களால் செய்யப்படுவது. அவர்களின் கருவூலங்கள் நீர் ஒழியா ஊற்று போன்றவை என்றார் பீஷ்மர். யவன நாட்டு படைக்கலங்களும் பீதர் நாட்டு எரிக்கலங்களும் அவர்களிடம் சேர்ந்துள்ளன. தொலைநிலங்களில் உதிரிகளாக சிதறி வாழ்ந்த பல ஆயிரம் தொல்குடிகள் சென்ற 50 ஆண்டு காலத்தில் மெல்ல மெல்ல படைகளாக திரண்டுள்ளனர். இப்புதிய மன்னர்கள் எவரும் நம்மை விட பெரிய படையை திரட்டிவிட முடியும். மாறாக சத்திரியர் பல நூறாண்டுகளாக தங்கள் வாயில்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். சுற்றி நோக்கினால் தெரியும் உண்மை நிலை தங்களை சிறுமையும் துயரும் கொள்ள வைக்கும் என்பதனாலேயே அவற்றை அறியாமல் இருக்கிறார்கள். அவ்வறியாமையை அவைப்பாடகர் போற்றி வளர்க்கிறார்கள். இந்த சிறு மக்களின் வீண் பேச்சுக்கு அளவே இல்லை. வேள்வி பந்தலில் கோசலன் என்னிடம் சொன்னான், ஒரு சத்திரியன் 1000 நிஷாதர்களுக்கு நிகரானவன் என்பதனால் அவனிடம் இருக்கும் படை இங்குள்ள அனைத்து நிஷாதர்களின் படைகளை விட பெரியது என்று. என்ன சொல்வது? ஒருவனை கொல்ல ஓர் அம்புதான் கோசலனே என்றேன். அம்மூடனுக்கு புரியவில்லை. போர் நிகழ்ந்தால் அஸ்தினபுரி அழியும். இவன் தன் தம்பியருடன் குருதி களத்தில் கிடப்பான் என்று பீஷ்மர் சொன்னார். அத்துடன் அனைத்துக்கும் மேலான ஒன்றும் உள்ளது. இளைய யாதவனை மானுடர் எவரும் வெல்ல முடியாது. விதுரர், ஆம், அதையே நானும் உணர்கிறேன் என்றார். இந்த அப்பட்டமான உண்மையை அஸ்தினபுரியின் அரசன் உணர்ந்தாக வேண்டும். அது மட்டுமே இப்போது நிகழ வேண்டியது என்றார் பீஷ்மர். உணர்ந்தால் அவர் தலை தாழ்த்த வேண்டும் என்றார் விதுரர். ஆம், வேறு வழியில்லை. ஆனால் அதை தனிப்பட்ட சிறுமை ஏதும் இல்லாமல் இனிய குலமுறை சடங்காகவே செய்து முடிக்க முடியும் என்றார் பீஷ்மர். அப்படியென்றால் இனி பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி யுதிஷ்டிரன் மட்டுமே. துரியோதனனுக்கு வாய்ப்பே இல்லை என்றார் விதுரர். பீஷ்மர், ஆம், அது உண்மை என்றார். ஆனால் உண்மைகளை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். விதுரர் புன்னகைத்து, பிதாமகரே, அவர் பிறந்ததே பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி என அமர்வதற்காக என எண்ணுபவர். அவரில் அவ்வெண்ணத்தை நாட்டியபடி இங்கே 60 ஆண்டு காலமாக அமர்ந்திருக்கிறார் சகுனி. அந்த தவத்திற்கு இணையாக இங்கு பிரிது எதுவும் நிகழவில்லை என்றார். ஆம் என்று பீஷ்மர் பெருமூச்சு விட்டார். அவ்வுண்மையை பெரிதில்லாது உணர்ந்தால் அக்கணம் அவர்களிடம் போரிட்டு அக்களத்தில் இறக்கவே அரசர் முடிவெடுப்பார். ஐயமே வேண்டியதில்லை என்றார் விதுரர். தன்னியல்பிலேயே தலை வணங்காதவன் அவன் என்றார் பீஷ்மர். ஆற்றுவதற்கொன்றுமில்லை என்று சொல்லி கை விரித்து தலையை அசைத்தார். ஆகவேதான் 12 படைக்களத்தை அமைக்கலாம் என்கிறேன் என்றார் விதுரர். பீஷ்மர், மீண்டும் அதையே சொல்கிறாயா என்றார். விதுரர், பகடைக்களம் நிகழும் என்றால் அதில் அஸ்தினபுரியே வெல்லும் என்றார். ஏனென்றால் 60 ஆண்டு காலமாக சகுனி ஆற்றிய தவம் நிகழ்ந்தது பகடைக்களத்திலேயே. அவர் எண்ணுவதும் கனவு காண்பதும் பகடைகளின் வழியாகத்தான். அவரை எவரும் வெல்ல முடியாது. வென்றால் என்றார் பீஷ்மர். ஒரு சடங்காக யுதிஷ்டிரன் முடிதாழ்த்த வேண்டியிருக்கும். அஸ்தினபுரி ஒரு ராஜசூயத்தையும் அஸ்வமேதத்தையும் ஆற்றும். பாரத வருஷத்தின் சத்ராதிபதி என்று துரியோதனன் முடிசூட முடியும். சகுனி சூழ் முடித்து காந்தாரத்திற்கு மேழ்வார். கணிகரும் உடன் செல்வார் என்றார் விதுரர். ஆனால் அது வெறும் சடங்கே. போரில் வெல்லாதவரை இந்திரபிரஸ்தத்தை வென்றதாக பொருள் இல்லை. அதை அனைவரும் அறிந்திருப்பர். ஆகவே இளையாதவர் எண்ணி இருப்பவை எவற்றுக்கும் தடையில்லை. ஒரு முறை சடங்குக்காக முடிதாழ்த்தியதை தவிர்த்தால் பாரத வருஷத்தை உண்மையில் ஆளும் நாடாக இந்திரபிரஸ்தமே நீடிக்கும். ஆனால் இந்த முரண்பாடு எங்கோ மோதலாக மாறியாக வேண்டுமே என்றார் பீஷ்மர். ஆம், ஆக வேண்டும். ஆனால் அதை 20 ஆண்டு காலம் ஒத்தி போடலாம். அதற்குள் துரியோதனருக்கு வயது ஏறிவிடும். அவர் வனம் புகக்கூடும். லட்சுமணன் முடிகொள்வான் என்றால் அனைத்தும் சீராகிவிடும். அவன் ஆணவமற்றவன்.
யுதிஷ்டனைப் போலவே அறத்தில் நிற்பவன், திருதராஷ்டிரரைப் போல உள்ளம் கனிந்தவன் என்றார் விதுரர். அங்கே மறுபக்கம் யுதிஷ்டன் முடி துறக்கலாம். திரௌபதி தன் விழைவை ஒடுக்கி உடன் செல்லலாம். தருமனின் மைந்தன் பிரதிவிந்தியன் எளிய உள்ளம் கொண்டவன், வேதம் கற்று வேள்விகளில் உள்ளம் தோய்பவன். பிதாமகரே, இந்த வஞ்சமும் விழைவும் எல்லாம் இந்த தலைமுறைக்குரியது. அடுத்து வருபவர்கள் கனிந்தவர்கள், அவர்கள் தோள் தழுவிக்கொள்வார்கள், ஐயமே இல்லை. ஆம், அதில் உண்மை உள்ளது என்றார் பீஷ்மர். மீண்டும் தனக்குத்தானே என தலையை அசைத்தபடி, ஆனால் பகடையாடல் என்பது ஊழுடன் ஆடுவது. எல்லையின்மைகளைச் சீண்ட மானுடனுக்கு உரிமை இல்லை என்றார். விதுரர் மெல்லிய எரிச்சல் ஒன்றை தன்னுள் உணர்ந்தார். கணிகர் சொன்னார், உங்கள் அச்சம் அவருக்கு தெரியும் என்று. பீஷ்மர் வெறுமனே நோக்க காசி நாட்டரசியை நினைவுறுத்தினார். அதை சொன்னதுமே அத்தனை எல்லைக்கு சென்றிருக்கலாகாதோ என்னும் பதைப்பை விதுரர் அடைந்தார். தந்தையரிடம் மைந்தர் பெறும் இடம் என்பது அவர்கள் அளிப்பதாகவே இருக்க வேண்டும் என்ற ஸ்மிருதி சொற்றொடர் நினைவில் எழுந்தது. பீஷ்மர் பெரும் மூச்சுடன், ஆம், நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றார். விதுரர், தங்கள் விருப்பத்தை மீறி என சொல்லத் தொடங்க, என் விருப்பம் என ஏதுமில்லை, அனைத்தையும் நான் அடைந்தாக வேண்டும் என்றார் பீஷ்மர். பின்பு ஓர் அம்பை கையில் எடுத்துக்கொண்டு பயிற்சி முற்றம் நோக்கி சென்றார். விதுரர் அவரை நோக்கி நின்றார். திருதராஷ்டிரர் சினந்து எழுவார் என்பதை விதுரர் எதிர்பார்த்திருந்தார். ஆகவே அவர் தாடைகள் இறுக, விழிகுழிகளில் குருதி குமிழிகள் ததும்ப என உருமிய போது மேற்கொண்டு சொல்லில்லாது அமர்ந்திருந்தார். சொல் என்றார் திருதராஷ்டிரர். விதுரர் அப்பால் நின்றிருந்த சஞ்சயனை நோக்கினார். பின்னர், எனக்கும் இதுவே உகந்த வழி என தோன்றுகிறது என்றார். தன்மேல் விப்ரரின் விழியூன்றலை உணர்ந்தார். தலையை அசைத்து பற்கள் அறைபட திருதராஷ்டிரர், பீஷ்ம பிதாமகருக்கும் ஒப்புதல் என்றால் நான் என்ன சொல்வது என்றார். கதவருகே நின்றிருந்த விப்ரர் உரத்த குரலில், இதில் என்ன எண்ணி சொல்ல இருக்கிறது? பேரரசர் ஒருபோதும் தன் மைந்தர் அவையமர்ந்து சூதாட ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்றார். சூதாடுதல் எழிக்குலத்தார் செயல் என வகுத்தவர் அவரது பெருந்தந்தை பிரதீபர். அவர் அதை ஒருபோதும் மீறப்போவதில்லை. ஆம் என்றார் திருதராஷ்டிரர். நான் விண்மேலும் நாளுக்கென காத்திருப்பவன். அங்கே என் தந்தையரை சந்திக்கையில் என்ன சொல்வேன் என்பதே என் வினா. விதுரர், சூது தீங்கென்பதில் ஐயமில்லை மூத்தவரே. ஆனால் போரை தவிர்க்க அதுவன்றி வேறு வழியே இல்லை என்னும் போது என்றதுமே விப்ரர் அங்கிருந்து கை நீட்டி, சூது உள்ளத்தால் நிகழ்த்தப்படும் போர். உள்ளத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒன்று பருவெளியில் உருப்பெற்று வந்தே தீரும். விதுரர் எரிச்சலுடன், தத்துவத்தையெல்லாம் நானும் அறிவேன், பிறிதொரு வழி இன்றில்லை, இருந்தால் அதை சொல்லுங்கள் என்றார். வழி ஒன்றே. இரு உடன் பிறந்தாரும் தங்கள் தலைக்கு மேல் குடை கொண்டுள்ள வானில் எழும் மூதாதையரை எண்ணி தோள் தழுவிக்கொள்ளட்டும், இணைந்து நீரளிக்கட்டும். மானுட வாழ்வென்பது நேற்றிருந்தோரின் நீட்சி, நாளை வருபவர்களின் தொடக்கம். அதை அறிந்து வாழ்பவர்களே முழுமையாக வாழ்கிறார்கள். தான் என்று எண்ணி தன்னதென்று இவ்வாழ்வை காண்பவன் துயரையன்றி பிரிதை அடைவதில்லை. அதை அவர்களிடம் சொல்வதே உங்களை போன்றவர்களின் கடன் என்று விப்ரர் சொன்னார். மூச்சிறைக்க வளைந்த உடல் ஊசலாட திருதராஷ்டிரரை நோக்கி வந்தபடி விப்ரர் சொன்னார். இது அவரது இறுதி காலம். பெருந்தாதையன் அமர்ந்த அரியணையாலேயே இன்று வரை பேரரசர் சிறப்புற்றார். இனியும் அவ்வண்ணமே நீடிப்பார். இடையில் கை வைத்து நின்று, ஒருவேளை அவருக்கு கை நிறைய மைந்தரை அளித்த தெய்வங்கள் அவர் அதற்கு தகுதியானவரா என்று பார்க்கும் ஆடலாக கூட இருக்கலாம். இதெல்லாம் என் சொற்களை சொல்லிவிட்டேன். அவை முற்றிலும் மதி சூழ்ந்து அமைக்கப்பட்டவை. அவற்றை ஏற்பதும் புறந்தள்ளுவதும் அரசரின் தேர்வு. அமைச்சரே, நீங்கள் கற்றது நெறி நூல்களை, நான் அறிந்தவை மானுட உள்ளங்களை. சொல்லுங்கள். பகடை கிணக்காய்களை கையில் எடுத்த பின் அதில் கள்ளமையற்றாமல் களமாடி முடித்த மானுடர் எவரேனும் உண்டா? விதுரர் சினத்துடன், இங்கே 12 படைக்களம் அமைந்திருக்கிறது. முன்பு மன்னர்களான ஹஸ்தியும் குருவும் ஆடியிருக்கிறார்கள் என்றார். அவர்கள் மானுடர்களும் கூட என்றால் கள்ளம் கலந்தே ஆடியிருப்பார்கள். ஆகவேதான் தெய்வமான பின் வந்து பிரதீபரிடம் அக்களத்தை அழிக்கும்படி ஆணையிட்டனர் என்றார் விப்ரர். நான் சொல்லாட விரும்பவில்லை. இது என் மதிசூழ்கை. இப்போது அணுகி வருவது குருதி பெருகக்கூடும் பெரும் போர்.
அதை கடந்து செல்ல ஒரே வழி இதுவே என்றார் விதுரர். திருதராஷ்டிரரிடம், அரசே, நாம் தவிர்க்க எண்ணும் அப்போர் வெறுமனே உடன் பிறந்தாரின் அரியணை பூசல் அல்ல. பாரத வருஷம் தன்னை உருவாக்கி பிரிதொன்றாக ஆக்கிக் கொள்வதற்காக புகவிருக்கும் உலை. அது நம் மைந்தர் குருதியினூடாக நிகழ வேண்டியதில்லை என்பது மட்டுமே நம் விரை வேண்டுதல். வரலாறென்றாகி எழுந்து சூழ்ந்துள்ள ஊழின் விசைகளை நம்மை சுற்றிலும் காண்கிறேன். நம் எளிய அச்சங்களும் கொள்கைகளும் அதற்கு முன் பயனற்றவை. எதற்காக இதை என்னிடம் வந்து சொல்கிறாய்? நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் திருதராஷ்டிரர். நீங்கள் உங்கள் ஒப்புதலை அளிக்க வேண்டும் என்றார் விதுரர். இன்று அதற்கான தேவை என்ன என்று திருதராஷ்டிரர் கேட்டார். தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன். இது போர் அல்ல. குடும்பத்தார் கூடி மகிழும் நகை விளையாட்டே என்ற தோற்றத்தை குடிகளிடம் அளிக்க வேண்டியிருக்கிறது. நீங்களும் பீஷ்மரும் அமர்ந்த அவையில் பகடையாட்டம் நிகழும் என்றால் மட்டுமே அவ்வண்ணம் எண்ணப்படும். திருதராஷ்டிரர் கசப்புடன் சிரித்து, சத்திரியர்களுக்கு போர், குடிகளுக்கு விளையாட்டு இல்லையா என்றார். ஆம், அவ்வாறே என்றார் விதுரர். நான் மறுத்தால் என்ன ஆகும் என்றார் திருதராஷ்டிரர். அஸ்தினபுரியின் மக்களையும் படைகளையும் நான் ஆள்கிறேனா என்று? விதுரர் நேராக அவரை நோக்கி, உண்மையை சொல்ல போனால் இல்லை. உங்கள் சொல்லுக்கு குல முறைமை சார்ந்தும் குருதியுறவு சார்ந்தும் மட்டுமே இடமிருந்தது. அவற்றை அரசர் மீறினார் என்றால் நீங்கள் செய்யக்கூடுவது ஒன்றே. குலத்தலைவர்களை திரட்டி உங்களை ஆதரிக்கும் படைகளுடன் சென்று அரசரிடம் போரிடலாம். வென்று முடிநீக்கம் செய்து உங்கள் மைந்தரில் ஒருவனை அரசனாக்கலாம். நீ சொல்வது புரிகிறது, எல்லா பொருளிலும் என்று திருதராஷ்டிரர் ஆழ்ந்த குரலில் சொன்னார். ஆனால் நான் ஒன்று செய்ய முடியும். அவன் அரியணை அமர்ந்துள்ள அவையில் சென்று நின்று அவனை போருக்கு அழைக்கலாம். மற்போருக்கோ கதை போருக்கோ. அவன் நெஞ்சை கிழித்து இட்டு மிதித்து அவன் மணிமுடியை நான் பெறுவேன். அதை யுயுத்சுவுக்கு அளிக்கிறேன். இந்த முரட்டு மூடனல்ல, அவனே இவ்வரியணையில் அமர தகுதியானவன். அவன் அமரட்டும். விதுரர் தன்னுள் ஒரு தசைப்புரளல் போல உணர்வசைவை உணர்ந்தார். திருதராஷ்டிரர் உரத்த குரலில், அவன்தான் அரியணைக்குரியவன். இதோ நான் சொல்கிறேன், அஸ்தினபுரியை யுயுத்சு ஆளட்டும். விதுரர், மூத்தவரே, சொற்களில் வாழும் தெய்வங்களை எண்ணாது பேசுதலாகாது என்பது அரசர்களுக்குரிய நெறி என்றார். அதிலும் பெற்றோர் தன் மைந்தரை பற்றி பேசும்போது கருமி வைரங்களை தொட்டு எடுப்பது போல சொல் சூழ வேண்டும். என்றோ ஒரு நாள் ஏனிது என்று நாம் திகைத்து வினவுகையில், உன் சொல்லில் எழுந்ததே இது என்று தெய்வம் ஒன்று எழுந்து நம்மிடம் சொல்லும்படி ஆகலாம். திருதராஷ்டிரர் திடுக்கிட்டவர் போல் அவரை நோக்கி முகம் திருப்பினார். விழிகள் தத்தளிக்க உதடு இறுகியது. உடனே வெறியுடன் தன் நெஞ்சில் ஓங்கி அறைந்து, அவனை களத்துக்கு அழைக்கிறேன். என்னை கொன்றால் அவன் விருப்பப்படி இந்நகரை ஆளட்டும் என்று கூவினார். நான் அறிந்த நெறி நூல்கள் அனைத்தும் சொல்வது இதுவே. அரசனை அறை கூவ சத்திரியன் எவனுக்கும் உரிமையுண்டு. அவனோ அவன் சொல் பெற்ற பிறனோ என்னுடன் களம் நிற்கட்டும். மூச்சிறைக்க அவரை நோக்கி வந்து, சொல், அவ்வாறு நெறியுள்ளதா இல்லையா? சொல். உண்டு என்றார் விதுரர். ஆனால் அந்நெறிக்கு சில விலக்குகளும் உண்டு. நோய் கொண்டவர், உறுப்பு குறைந்தவர், சித்தம் பிறழ்ந்தவர், தீய தெய்வத்தை உபாசிப்பவர், மாயம் அறிந்தவர், குலமுறையும் குரு வழியும் வெளிப்படுத்தாதவர் என்னும் அறுவரை அரசன் தவிர்த்து விடலாம். அவர்களை படை கொண்டு கொல்லலாம், சிறையிடலாம். திருதராஷ்டிரரின் உதடுகள் ஏதோ சொல்ல விழைபவை போல அசைந்தன. தன் தலையை கையால் வருடியபடி கால் மாற்றினார். அவர் உடலில் தசைகள் நெளிந்தன. பின்னர் பெருமூச்சுடன் தளர்ந்து, ஆம், அதையும் செய்வான் என்று அவனுடன் இருப்பவர்கள் அவர்கள். கணிகர் இதை சொல்லிவிட்டதனால் இனி சகுனி பிரிதொன்றை எண்ணப் போவதில்லை. அரசர் தன் மாமனின் மடிக்குழுவி என்று இருக்கிறார் என்றார் விதுரர். அவன் எங்கே மூத்தவன்? அவனை வரச் சொல், நான் அவனிடம் பேசுகிறேன் என்றார் திருதராஷ்டிரர். அங்கரும் அரசரும் இன்று முற்றிலும் இணைந்து விட்டிருக்கின்றனர். அவர்களை இன்று தெய்வங்களால் கூட பிரிக்க முடியாது என்றார் விதுரர். மூத்தவரே, வஞ்சத்தால் இணைப்பவர்கள் மட்டுமே அவ்வாறு முழுமையாக ஒன்றாகிறார்கள். திருதராஷ்டிரர் பெருமூச்சுடன் மெல்ல தளர்ந்து சுற்றிலும் நோக்கினார். சஞ்சயன் அருகணைந்து பீடத்தை இழுத்து போட அதில் அமர்ந்தார். அவரிடமிருந்து பெருமூச்சுக்கள் வந்து கொண்டிருந்தன.
காற்றில் சீரும் அனல் குவை போல் இருந்தார் திருதராஷ்டிரர். விதுரர் அவரே கணன்று அணையட்டும் என காத்திருந்தார். ஒன்று செய்யலாம் என்றார் விப்ரர். தன்னை ஏற்காத மைந்தரின் அன்னத்தை முற்றிலும் துறக்க தந்தையருக்கு உரிமை உண்டு. இதோ இத்தருணம் முதல் நீங்கள் உணவை மறுக்கலாம், பசித்து உடல் வற்றி இறக்கலாம். வெண்புகுந்த பின்னரும் இவர்கள் அளிக்கும் அன்னத்தையும் நீரையும் ஏற்காமல் இருக்கலாம். திருதராஷ்டிரர் இரு கைகளையும் விரித்து கொண்டு எழுந்து, ஆம், அதுவே ஒரே வழி, அதுவே நான் செய்யக்கூடுவது. மூதாதையரே, இதோ நீங்கள் கேட்பதாக. நான் தந்தை என்றே வாழ்ந்தேன், தந்தை என்றே இறக்கிறேன். நான் மண்மறையும் போதே என்னை சூழ்ந்து என் சிறு மைந்தரும் பெயர் மைந்தரும் சூழ்ந்திருக்கட்டும். மூத்தவரே, அதனால் ஆகப் போவதொன்றும் இல்லை. அத்தகைய கட்டாயங்களை மைந்தருக்கு அளிப்பது எவ்வகையிலும் அறமல்ல என்றார் விதுரர். கட்டாயமல்ல, எனக்கு வேறு வழி இல்லை. என் மைந்தர் பகடையாடுவதை ஒப்புக்கொண்டவனாக விண்ணேறுவதை விட உண்ணா நோன்பிருந்து உடலையும் ஆன்மாவையும் தூய்மை செய்து மேலேறுவது எனக்கு மாண்பு. அதுவே உகந்த வழி. மூத்தவரே, இது என்ன எதையும் காணாத வெறி? அரசருக்கு அழகா இது என்றார் விதுரர். ஆம், நான் விழி இழந்தவன், வெருண்டெழும் கண்ணற்ற பன்றி. எனக்கு என் மனங்களும் ஒலிகளுமே உலகம். அங்கே சொற்கள் இல்லை, நூல்களும் இல்லை. நான் பெற்ற உள்மனம் சொல்வது இதையே என்றார் திருதராஷ்டிரர். இதோ இது என் ஆணை. துரியோதனன் உடனே படைப்புறப்பாட்டை நிறுத்த வேண்டும். கர்ணனும் ஜெயத்ரதனும் தங்கள் நாடு மீள வேண்டும். உடன் பிறந்தார் தோள் தழுவ வேண்டும். பகடையாடலோ போரோ நிகழுமென்றால் நான் வடக்கிருந்து இறப்பேன். என் பழிச்சொல் இக்குலத்தின் மேல் என்றும் அழியாமல் நின்றிருக்கும். சென்று சொல் உன் அரசனிடம். மூத்தவரே என மேலும் சொல்ல வந்த விதுரர் விப்ரரை நோக்கினார். அவரது ஒளியற்ற பழுத்த விழிகள் ஏற்கனவே விண்புகுந்து தெய்வமாகிவிட்டவை போல தெரிந்தன. பெரும் மூச்சுடன் ஆணை என்ன தலைவணங்கி திரும்பி நடந்தார். சஞ்சயா, யூத்சுவை அழைத்து வா. நான் வடக்கிருக்கவிருப்பதை அவனிடம் சொல். ஆவண செய்ய நான் ஆணையிட்டேன் என்று கூறு என்றார் திருதராஷ்டிரர்.